ஆண்டாள் பிரியதர்ஷினி ரொம்ப சபதம் எடுத்திருக்கிறாரு. திமுக ஆட்சி அகற்றுவோம், அதுவரை செருப்பு கூட போட மாட்டேன்றாரு, சாட்டையால வருத்திக்கிறாரு. கடந்த ஒரு மணி நேரமா நம்ம பேசின இந்த டாபிக் பதிலா மகாத்மா காந்தியை பத்தியோ அண்ணல் அம்பேத்கரை பத்தியோ பேசியிருந்தா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும். ஏனென்றால் மிக மோசமாக வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டித்தனமான பிற்போக்குத்தனமான கொஞ்சம் கூட அறிவியல் சிந்தனை இல்லாத ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒருவர் செய்திருக்கின்ற ஒரு செயலை பற்றி இன்றைக்கு இவ்வளவு பேச வேண்டுமா? அதுதான் நம்மளோட ஒரே கேள்வி. மாநில தலைவர். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இப்படி தவறான வழிகாட்டுதலை செய்ய வேண்டுமா? அதுதான் இதுல எல்லாமே தவறான வழிகாட்டுதல். இப்ப அந்த பெண்ணுக்கான பிரச்சனையை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஹாகிங் த லைம் லைட் அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றியே எல்லோரும் பேசுங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்காரா இல்லையா? இது தவறா இல்லையா? அவர் நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவாக அந்த பெண்ணுக்காக எப்படி ஆதரவை சொல்லி இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திரைப்படம் வெளியாகும்ல, அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் இவர் பண்ணியிருக்கிற இந்த சாட்டையடி போராட்டம் அப்படிங்கிறது, அதை பற்றி கூட நிறைய கேலியும் கிண்டலும் வந்தாச்சு. கோயம்புத்தூர் காட்டன்ல செய்த மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு சாட்டையை வைத்துக்கொண்டு பூவால் தடவி கொடுக்கிற மாதிரி அவர் தன்னை வருடி கொண்டார் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் இல்லை தம்பி. அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. அண்ணல் அம்பேத்கரையும் காந்தியையும் பார்த்த நாடு இது. நம்முடைய அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி காந்தி அரையாடையை உடுத்தினார் ஒரு காரணத்துக்காக. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் கோட் சூட் போட்டார், அதுவும் ஒரு காரணத்துக்காக. தங்களுடைய மக்களின் மேம்பாட்டுக்காக அவர்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு உருவங்கள் வேறு வேறு தோற்றங்களில் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த வித்தியாசம் புரிந்த மக்கள் தான் நம்முடைய மக்கள். அதனால இந்த சாட்டை அடி, அப்புறம் நீங்க கேட்டீங்க செருப்பு போட மாட்டான்னு, இப்பதான் செய்தி வந்தது 48 நாள் தான் போட மாட்டாராம். அதுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டாரு. வாழ்நாள் முழுக்க போட மாட்டேன் நேத்து சொன்ன இதே தலைவர், பிஜேபியின் மாநில தலைவர், நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டாரு 48 நாள். இவரோட சொந்த விரதத்துக்காக செய்கின்ற ஒரு செயலை சமூகத்துக்காக செய்வது மாதிரி மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். தைப்பூசம் விரதம் அவர் செய்யணும். அது யாரோ ஜோசியர் சொல்லியிருப்பாரோ இல்லை இவருக்கே நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அது வேற விஷயம். ஆனால் அந்த தைப்பூச விரதத்தை அப்படியே செய்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற சந்தேகம் அவருக்கு இருக்கு. அவர் மாலை போடணும்ன்றதுக்காக தான் செருப்பு. ஆமா, மாலை தைப்பூசம் விரதம் மாலை போடணும், அதுக்காக செருப்பை கட்டிட்டார். இப்ப போச்சு, உங்க நியூஸ்லயே போச்சு, 48 நாள் தான் செருப்பை கட்ட போறேன்னு அவர் மாத்தி சொல்லிட்டாராம். அதுக்கு என்ன பண்றீங்க? சரி, அப்படியே வாழ்நாள் முழுக்க செருப்பு இல்லாமல் இருப்பேன் என்று சொன்னால், நேத்து நான் ஒரு பதிவு போட்டேன், இனிமே 7 ஜென்மத்துக்கும் அண்ணாமலை செருப்பு போட முடியாது. ஏனென்றால் 7 ஜென்மத்துக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் இருக்கும். சரி, அவர் எதுக்கு போராடுறாரு? எனக்கு அதை பேசிக்கா அதை சொல்லுங்களேன். எதுக்கு போராடுறாரு? ஒரு பெண்ணுக்கான நீதி கேட்டு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, நீதி கேட்டுன்றீங்கல்ல, நீதி கிடைக்கலையா? நேத்து அந்த பெண் இரவு 8 மணிக்கு அந்த சம்பவம் நடக்கிறது. காலையில போய் அவங்க பெற்றோர்களோடு போய் அங்கே புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய காவல்துறை மிக சிறப்பானதாக இருக்கிறது என்றால் அதை வளர்த்தெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதுலதான் சந்தேகம் சொல்றாரு. அதுலதான் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ஒரு பதில் சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு சொல்லுங்க. அவங்க நேரா காவல்துறைக்கு கால் பண்ணாங்க, 100க்கு அழைச்சாங்க, அதனால விசாரணைக்கு நாங்க போனோம்ன்றாங்க. ஆனால் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அந்த போக்சோ இதுல போய் அவங்க புகார் சொன்னாங்க, நீதிமன்ற காவல்துறையில எங்களுக்கு பதில் கிடைக்கல. அந்த பெண் அந்த கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாதுகாப்பு குழுவில் போய் முதல்ல இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க உடனே போன் பண்ணி காவல் நிலையத்துக்கு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த பெற்றோர்களோட கலந்து பேசியிருக்காங்கல்ல. அப்ப மறுநாள் போய் காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்திருக்கிறார். இப்படி யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை சொல்கிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. ஆனால் இதே சட்டம் ஒழுங்கு 1 மணி நேரத்து அந்த பொண்ணு போய் புகார் கொடுத்த அந்த 5 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு இருக்கிறது. எங்கேயுமே இந்த குற்றவாளியை கைது செய்யாதீங்க, இவரை மூடி மறையுங்க, இந்த குற்றத்தை இழுத்தடிங்க அப்படின்னு சொல்லிச்சா? அண்ணாமலையினுடைய போராட்ட வடிவத்தின் மேல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட்ன்றது வலுவானது தானே. குறிப்பா இந்த வழக்குல எஃப்ஐஆர் காப்பி யார் வெளியிட்டது, அதற்கான அவசியம் என்ன அவர் கேட்கிறார். அண்ணாமலை தான் கேட்கிறாரு. எஃப்ஐஆர் காப்பி ஒரு பெண் புகார் சொல்ல வராங்க,
அந்த பெண்ணை நீங்க தெருவுல நிறுத்தி மானபங்கப்படுத்தாத விட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த பொண்ணு இனிமே எந்த பொண்ணுமே வெளியில வந்து புகார் கொடுக்க அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கிட்டீங்கன்றாரு. அது நியாயமான பார்வை தானே? அதுக்கு காவல்துறை ஆணையர் அருண் ஒரு விளக்கம் சொன்னார் பாத்தீங்களா? ஒரு காப்பியை பெற்றோர்களுக்கு கொடுக்கணும், அது மேண்டேட்டரி கொடுத்துருக்கோம். இன்னொரு காப்பி டெக்னிக்கலா ஒரு காரணத்தை சொன்னார். அந்த இடத்துல அந்த காரணத்தை நான் அண்ணாமலை மீதே பொருத்தி பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு IPS ஆபீசராக இருந்தவர். சினிமாவில் ஒரு டயலாக் வரும்ல, பாம நீயே வைப்ப அப்புறம் பாம நீயே எடுப்ப அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரியும் எப்படி அந்த FIR-ஐ எடுக்க முடியும் என்று. அதனால் நான் இதை குற்றச்சாட்டா சொல்லல, அந்த நோஹவ் தெரியும், அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அந்த நோஹவ் தெரிஞ்சா அதை வெளியிடுவதற்கான வசதிகள் அவருக்கு இருக்கிறது. அதுக்கான அவசியம் அவருக்கு எங்க இருந்து வருது? அதன் மூலமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க பதிவு பண்றீங்கல்ல, தமிழக அரசு FIR-ஐ வெளியிட்டு விட்டதுன்னு, அந்த ஒரு பாயிண்ட்டுக்காகத்தான் அவர் அதை செய்திருக்க முடியும். அதைத்தான் நான் வலுவாக அதை சொல்ல இல்ல. நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறீங்க, போற போக்குல சொல்லிட முடியுமா அண்ணாமலை தான் அதை டவுன்லோட் பண்ணாரு அல்லது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் தான் டவுன்லோட் பண்ணாங்க, அவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்றது வந்து சரியான பார்வையா போற போக்குல இல்ல. அந்த நோஹவ் தெரிந்தவர்கள் அல்லது அந்த நோஹவ் தெரிந்தவர்கள அவருக்கு தெரியும், அவர் மூலமாக அவர் பெற்றிருப்பார் என்றுதான் நாங்கள் சொல்ல. தமிழ்நாட்டு காவல்துறையை முதலமைச்சர் தானே வச்சிருக்கிறார், அவர் கண்டுபிடிக்கலாமே, ஏன் அதை செய்ய மாட்டேன்றாரு? அதையும் கண்டுபிடிப்பாங்க. ஏன் இல்லைங்கிறீங்க? நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க. அது தவிர ஜீரணிக்க முடியாதது அப்படின்னு சகோதரர் சொன்னாரு. எப்ப பாரு திமுக போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறாரு. திமுக என்பது போராட்டத்தில் விளைந்த ஒரு இயக்கம், கட்சி இல்ல, ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கான போராட்டம் என்பது இப்ப ஆரம்பிக்கல, இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கல. ஒரு நூற்றாண்டு வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. இந்திய எதிர்ப்புக்காக போராடி இருக்கிறோம், தோல் சீலைக்காக போராடி இருக்கிறோம், கோயில் நுழைவுக்காக போராடி இருக்கிறோம், காலில் செருப்பு போடணும்னு போராடி இருக்கிறோம், எல்லோரும் சமம் என்கின்ற அந்த நிலைக்காக போராடி இருக்கிறோம், பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறோம், பெண்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறோம், பெண்கள் காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்று முதல் மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கியதே முத்தமிழறிஞர் கலைஞர். அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் பெண்களுக்கான காவல் நிலையங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர். அப்படி என்றால் பெண்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அங்கே அணுகலாம், உங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. இவர்கள் இப்படி பொங்குறாங்களே, எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, பில்கிஸ் பானுவுக்காக இவங்க ஏன் பொங்கல? நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஹத்ராஸ்ல நடந்த அந்த கொடுமைக்காக ஏன் பொங்கல? மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டார்களே, அங்கே முதல்வரே அதை தடுத்து மறைத்தாரா இல்லையா? அதுதான் அரச பயங்கரவாதம்னு நாங்க சொல்றோம். ஆனால் இங்கே அப்படி எதுவுமே தமிழ்நாட்டுக்காக தானே அவங்க பேச முடியும், தமிழ்நாட்டுக்குள்ள தானே அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெண் என்றால் அவர்களுக்கு தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் அப்படியெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. அதை தவிர பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நிகழ்கின்றன நேஷனல் பியூரோ ஆஃப் கிரைம்ஸ் கொடுத்திருக்கின்ற அறிக்கை சொல்லுகிறது. அதற்கு அவர்கிட்ட என்ன பதில் இருக்கு? இதுவரைக்கும் யாராவது இப்படி தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார்? இது எப்படி நீங்க இவ்வளவு குறுகலா வச்சிட முடியும்? இல்ல, அவர் கேக்குறது நாங்க தெருவில் இறங்கி போராடினாலும் சட்டம் வரேன். இருங்க தங்கவரராஜன், இருங்க நான் வரேன், உங்களுக்கு நேரம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, நீங்க என்கிட்ட பேசுங்க. இப்போ அவங்க தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினாலும் கூட சட்டம் ஒழுங்கு பாதிக்க சூழலை உருவாக்குறாங்க, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அவர் அப்படிலாம் செய்யல. அவர் வீட்டு வாசல்ல நின்றுட்டு தன்னுடைய எதிர்ப்பை, நியாயமான எதிர்ப்பை காட்டுறாரு. கருப்பு கொடி காட்டுற மாதிரி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ஒரு சிம்பிளை காட்டுறாரு. இதுல என்ன ப்ராப்ளம் வருது உங்களுக்கு? அதைத்தான் பிற்போக்குத்தனம், காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க அதை கடுமையான வார்த்தை அப்படின்ட்டீங்க. இதை நீங்க வேற எப்படி சொல்லுவீங்க? அன்சைன்டிபிக். போராடுகின்ற வகைமைகள் எவ்வளவோ மாறி போயாச்சு. இப்படி தன்னைத்தானே வருத்தி கொள்வதற்கு என்ன பெயர் தெரியுமா? நான் சூசைடல் செல்ஃப் இன்ஜுரி டிஸார்டர். நான் சூசைடல் செல்ஃப் இன்ஜுரி டிஸார்டர். இவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார், நான் சொல்லல. நீங்க உடனே இதையும் தகாத வார்த்தைன்னு சொல்லாதீங்க. மருத்துவ குறிப்பை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த செல்ஃப் இன்ஜுரி டிஸார்டர் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இது லாஜிக்கான ஃபேக்டர் ஆண்டால் இல்ல. அவரே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர், அவருக்கு போயிட்டு என்ன செல்ஃப் டிஸார்டர்? செல்ஃப் இன்ஜுரி டிஸார்டர் எப்படி வந்திருக்குன்னா ஆன்சைட்டி மூலமா வருது, டிப்ரெஷன் மூலமா வருது, பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் மூலமா வருது, கான்டக்ட் டிஸார்டர் மூலமா வருது, ஸ்லீப் டிஸார்டர் மூலமா வருது. இதெல்லாம் எப்படி வந்திருக்க கூடும்னா
3 மாசம் படிக்க போனார்ல உயர்கல்வி, 3 மாசம் உயர்கல்வி படிக்க போனார்ல, இல்ல ஒரு நிமிஷம் 3 மாசம் உயர்கல்வி படிக்க போனார்ல. போராட்டத்தில் இவர்கள் இவ்வளவு தூரம் மக்கள் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் காமிக்க விரும்புறாங்கன்னா, நம்முடைய தமிழக முதல்வர் மிக சமீபத்தில் சட்டமன்றத்தை கூட்டினார்ல தனி தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக, டங்ஸ்டன் சுரங்கம் தடுப்பு என்கின்ற அந்த தனி தீர்மானத்துக்காக. அப்படி மக்கள்கிட்ட இறங்கி போராடி இருக்கணும். ஆனா இதே பிஜேபி தலைவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, கோயம்புத்தூர்ல அன்னூர் பகுதியில ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு முடிவு செய்த போது அங்கே இருந்த மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு இங்கே நிலத்தை கையகப்படுத்த கூடாது என்று போராடிய இதே பிஜேபி தலைவர் மதுரையில் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக நிலம் தோண்ட போகிறார்கள் என்று சொன்னபோது, ஆமா 100 கிராமத்து மக்களும் வெளியேறணும், இப்படியே எதற்கெடுத்தாலும் நீங்க போராடிட்டே இருப்பீங்க, எதற்கெடுத்தாலும் தடுத்துட்டே இருப்பீங்கன்னா இந்தியா கையேந்துகிறது டங்ஸ்டனுக்காக வெளிநாட்டில் என்று பேசினார். இது எப்படி நாக்க புரட்டி புரட்டி பேசுறதா இல்லையா? அதே மாதிரி கூடுதலாக பெஞ்சல் அந்த புயலுக்கான நிதியும் கிடைக்கவில்லை, நீதியும் கிடைக்கவில்லை, அதுக்காக மக்களுக்காக இறங்கி போராடலாம். அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எந்த நிதியும் ஒன்றிய அரசிலிருந்து கொடுக்கவே இல்லை, அதற்காக இறங்கி போராடலாம். இப்படி எல்லாம் போராடினால் அவர்கள் பிஜேபிக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட வேண்டிய நிலைமை வரும் என்பதனால் எது வலிக்காதோ அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை செய்துட்டு இன்னைக்கு ஹாகிங் த லைம் லைட், ஐபால்ஸ் திருடுகிறது அப்படிங்கறத நான் பார்க்க